ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா புதுசாக ஒரு ஏசிபியை நம்ம சாரு கேஸை நடத்துறதுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜானகி வீட்டுக்கு போய் சாரு தங்கின ரூம் வரைக்கும் எல்லாத்தையும் விசாரணை பண்ணி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம மாயா அவங்க லாயர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இதில் உங்களுக்கு வேற யாராச்சும் எதிரிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி, அப்போ நம்ம மாயா ஆரம்பத்திலிருந்து நம்ம புவனேஸ்வரி குடும்பத்துக்கும் ரகுராம் குடும்பத்துக்கும் இடையிலான பிரச்சனைகள் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் ஒன்று விடாமல் சொல்லி முடிச்சதும் இதுக்கிட்ட நம்ம இன்ஸ்பெக்டர் செம அதிர்ச்சியாகிறாங்க. ஓஹோ, இவ்வளவு நடந்திருக்கா, சரி எல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த பிரேஸ்லெட் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதும் உடனே மாயா எனக்கு என்னமோ அந்த பசுபதியோட தான் இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது சார் அப்படின்னதும், சரி மாயா நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா இப்போது ரெண்டு தரப்புலையும் வச்சு நான் யாரோட பேச்சையும் கேட்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு விசாரணைகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க நம்ம ரகுராம் இங்கால புவனேஸ்வரி குடும்பத்தை விசாரிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே ரகுராம புகழ்ந்தும் பெருமையாகவும் தான் பேசுகிறாங்க. ஸோ இதனால இன்னும் நம்ம ஏசிபிக்கு புவனேஸ்வரி குடும்பம் மேலே சந்தேகம் வருது. இந்த பக்கம் பார்த்தோம்னா லிங்கத்துக்கிட்ட கேட்டதும் வளமை போல அவரும் உடனே தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஏமாற்றி வாக்கு கொடுத்து கடைசியில் இப்படி ஆள் வச்சு அவ கதையை முடிச்சிட்டாங்கிற மாதிரி சொன்னதும் உடனே ஏசிபி சந்தேகப்படுறாங்க. இந்த பக்கம் மாயா லிங்கம் நம்ம ரகுராம் குடும்பத்தை பழிவாங்க புவனேஸ்வரி கூட கை கோர்த்த விஷயங்கள், சீனுவை கல்யாணம் பண்ணி வைக்க போட்ட கேவலமான திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால ஏசிபிக்கு நம்ம புவனேஸ்வரி டீமில் ஒரு துளி நம்பிக்கை கூட இல்லை. இந்த பக்கம் மாயா அந்த பிரேஸ்லெட்டை ஏசிபி கிட்ட கொடுத்ததும் உடனே அவர் என்ன பண்ணுறாங்கன்னா புவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி வராரு. என்ன சார், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு புவனேஸ்வரியும் பசுபதியும் கேட்குறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பிரேஸ்லெட் உங்களோடதா அப்படின்னதும் நம்ம பசுபதி அதிர்ச்சியாகிறாங்க. சார், இது யாருன்னு எனக்கு என்ன தெரியும், இப்போ எதுக்கு அந்த சாரு கையில் இருந்த பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு பசுபதி கேட்டதும், நான் இந்த பிரேஸ்லெட் யாருன்னு தெரியுமான்னு தான் கேட்டேன், ஆனால் அந்த சாரு பொண்ணு கையில் தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லவே இல்லையே, அது எப்படி, நான் எந்த கேஸை பற்றி தான் விசாரிக்க வந்திருக்கேன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னதும் நம்ம புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. ஓஹோ, அந்த சாரு கேஸு எடுத்து நடத்துகிற புது ஏசிபி நீங்கள் தானே அப்படின்னு புவனேஸ்வரி கேட்டதோ, ஏன் இதுக்கு முன்னாடி தெரியாதா, என்ன தெரிஞ்சபடியே தானே உங்கள் அண்ணன் இப்போ கேட்டாரு அப்படின்னு ஏசிபி சொன்னது. சார், தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க, அந்த கேஸ் வேணும்னா நீங்கள் ஒன்று ரகுராம் குடும்பத்துக்கு போகணும், இல்லையா அந்த பொண்ணோட அப்பா வீட்டுக்கு போகணும், சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு பசுபதி கேட்குறாங்க. சம்மந்தம் இருக்குங்க, எனக்கு என்னமோ இந்த பிரேஸ்லெட் உங்கள் குடும்பத்துக்கும் ரகுராம் குடும்பத்துக்கு இருக்கிற பகை எல்லாத்தையும் சுட்டி வளைச்சு பார்க்கும்போது நீங்கள் தான் சாரு கதையை திட்டம் போட்டு முடிச்சிருப்பீங்களோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஏசிபி சொன்னதும் புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சியாகிறாங்க. சார், பார்த்து பேசுங்க, எந்த ஒரு சாட்சியும் ஆதாரங்களும் இல்லாமல் உங்கள் பாட்டுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு போது இருக்குங்க சாட்சிகள் ஆதாரம். இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் கையில் இந்த பிரேஸ்லெட் இருந்திருக்கு, ஆனால் இப்போது பிரேஸ்லெட்டை காணும், ஆமாம் எங்கே போச்சு அப்படின்னு போது, சார் நான் பிரேஸ்லெட் போடுறத நீங்கள் பார்த்தீங்களா என்ன அப்படின்னு பசுபதி கேட்குறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, சரி நான் ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன், இங்கே பாருங்கள் இந்த பிரேஸ்லெட்டோட சைஸும் அதே மாதிரி உங்கள் சைஸும் ஒன்று, உங்கள் சைஸை எப்படி எடுத்துன்னு பார்க்குறீங்களா, அது எல்லாம் நம்ம கிரிமினல் புத்தி, அது மட்டும் கிடையாது, உங்கள் கைரேகையும் இந்த பிரேஸ்லெட்டில் இருக்கிற கைரேகையும் ஒத்து போகுது, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு போது பசுபதி செம அதிர்ச்சியாகிறாங்க. சார், சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க, நான் இந்த ஆதாரத்தோடையும் சம்மந்தத்தோடையும் தான் வந்திருக்கேன், அதனால சந்தேகத்தின் பேரில் உங்களை கைது பண்ண சொல்லி அரசு வாரண்டும் கொடுத்துருக்காங்க, கிளம்புங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னதும், சார் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, எங்கள் அண்ணன் கைரேகை மட்டும்தான் இருக்கா என்ன, மற்றவங்க கைரேகை இல்லையா என்ன, எங்கள் அண்ணன் கைரேகை வாரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும், இங்கே பாருங்க இந்த பொண்ணு கையில இருந்து
அந்த பிரேஸ்லெட்டை வந்து கைப்பற்றினது போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது டாக்டரும் இன்னொன்று மற்ற நர்ஸும் தான். அவங்க 2 பேரை கைரேகையும் தவிர்த்து உங்கள் அண்ணனோட கைரேகம் மட்டும்தான் இதில் இருக்குது அப்படின்னதும் பசுபதிக்கு புவனேஸ்வரிக்கு என்ன பண்ணுன்னு புரியல. இங்கே பாருங்கள், நீங்களா வந்து அவங்கள மரியாதையாக கூட்டிகிட்டு போவேன், இல்லைன்னா என்னோட ஸ்டைலில் உங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் பசுபதிக்கு வேறு வழி தெரியல. இன்ஸ்பெக்டர் கூட நேராக ஸ்டேஷனில் வந்து லாக்கப்பில் போட்டது சார், தப்பு பண்ணுறீங்க சார், என்னை விட்டுருங்க அப்படின்னதும் இந்த பக்கம் புவனேஸ்வரி அவங்களுக்கு இன்னொரு லாயரை ரெடி பண்ணிட்டு வச்சுருப்பாங்க இல்லையா சாரு கேஸில், அவங்களையும் கூட்டிகிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. சார், ஒரு சந்தேகத்தின் பேரில் இவரை கைது பண்ணியிருக்கீங்க. இப்போது இந்த பிரேஸ்லெட் வந்து ஒரு காரணமாக அமையுமா என்ன சார்? கைரேகையே இருக்குது, இதை விட சாட்சி என்ன வேணும்? அவராக ஒழுங்காக உண்மையை சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைனா என்னோட ஸ்டைலில் நான் விசாரிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் இந்த பக்கம் சரி நான் ஜாமீனோட வந்திருக்கேன் விடுங்க அப்படின்னதும் எதுவாக இருந்தாலும் கோர்ட்ஸில் வந்து பார்த்துக்கோங்க, இந்த கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, நீங்கள் எந்த பெரிய இடத்துக்கு போனாலும் நான் வெளியில் விட மாட்டேன் அப்படின்னதும் உடனே அந்த லாயர் வந்து என்ன மன்னிச்சிடுங்க மேடம், இனி நம்ம கோர்ட்டில் வச்சு தான் பார்க்கலாம் அப்படின்னதும் புவனேஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கோர்ட் வந்து நடக்கிறதுக்குரிய நாளும் வருது. ஸோ அங்கே பார்த்தோன்னா விசாரணை வந்து நடந்துட்டுருக்கு. நம்ம மாயாவோட லாயர் வந்து அவங்க திரட்டிய ஆதாரங்கள், சாட்சிகள், போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து ஒப்படைக்கிறாங்க. ஜட்ஜியாவும் பார்த்ததும் உடனே எதிர்கட்சி லாயர், அதாவது புவனேஸ்வரியோட லாயர் வந்து இங்கே பாருங்கள் சார், இந்த சின்ன துண்டு பிரேஸ்லெட்டை காரணம் காட்டி ரகுராம் வந்து குற்றமற்றவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது புதுசாக பசுபதியை வந்து சந்தேகத்தின் பேரில் கைது பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்போ அவங்க எதிரியா இருக்கிறதால இந்த கேஸை அவங்க பக்கம் திருப்பி ரகுராம காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னும் போது உடனே நம்ம மாயாவோட லாயர் அப்படி கிடையாது சார், நீங்களே பாருங்க, இந்த பசுபதியோட கைரேகையும் அடுத்தது சாருவோட கைரேகையும் டாக்டர் எடுத்த டாக்டரோட கைரேகையும் மட்டும்தான் சார் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட்டை வந்து ஜட்ஜியா கிட்டே காமிச்சதும் உடனே ஜட்ஜியா வந்து இந்த பிரேஸ்லெட் வந்து சாரு கையில் தான் இருந்திருக்கு, அப்போது தண்ணியில் அமுக்கப்பட்டப்போ அவங்கவுங்க கையை பிடிச்சிருக்காங்க, அப்போ தான் நீங்கள் போட்டிருந்த பிரேஸ்லெட் அவங்க கைக்கு போயிருக்கணும், அப்படி பார்த்தா நீங்கள் தான் இதுக்கு பின்னணியாக இருக்கீங்களோன்னு எங்களுக்கும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஜட்ஜியா சொன்னதும் உடனே பசுபதி வந்து செம அதிர்ச்சியாகிறாங்க. சார், எங்களால் இவ்வளோ ஆதாரங்களை தான் திரட்ட முடிஞ்சுக்கு, எங்களுக்கு நாங்கள் சந்தேகப்பட்டது போல சாருவை வந்து மிரட்டி தான் இவங்க லெட்டர் எழுத வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க கையில் போட்டிருந்த அந்த பிரேஸ்லெட் தான் சாரு கையில் இருந்திருக்கு. இப்போது எங்கள் பெரியப்பாவும் சீனுவும் தான் வந்து இந்த சாரு வழக்கில் இருக்காங்கன்னு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படின்னு மாயா வந்து சொன்னதும் உடனே ஜட்ஜியா வந்து ஆமாம், இவங்க தரப்பில் வந்து படி பார்த்தா இவங்க பக்கம் இப்போ எந்த ஒரு சாட்சியும் இல்லை, ஆதாரமும் இல்லை, எல்லாமே உங்கள் பக்கம் தான் திரும்பி இருக்கு அப்படின்னு நம்ம பசுபதி பக்கம் திருப்பினதும் இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி டீமுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. உடனே லிங்கம் வந்து எப்படி உங்கள் அண்ணனோட செயின் என் பொண்ணு கைக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் தான் ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு என் பொண்ணு கதையை முடிச்சிங்களா சொல்லுங்க அப்படின்னு போது புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. லிங்கம், நீங்களும் மற்றவங்க போல தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க, உங்களை விட அந்த சீனு வந்து சாரு களத்தில் தாலி கட்டணும்னு ஐடியா போட்டு கொடுத்ததே நான் தான், அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு சாரு கதையை முடிக்கணும், கொஞ்சம் கூட லாஜிக்கலை வந்து யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னதோ இல்லைங்க, நீங்கள் இப்படி பேசும்போது தான் எனக்கு சந்தேகம் இன்னும் அதிகரிக்குது, எனக்கு என்னமோ நீங்கள் தான் என் பொண்ணை ஏதோ பண்ணிட்டீங்களோன்னு சந்தேகமாக இருக்குது, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு போது புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜட்ஜியா வந்து இப்போது இந்த கேஸ் படி பார்த்தா சீனு ரகுராம் மேலே எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் கேஸ் போயிட்டுருக்கு, அதனால் இன்னும் பல ஆதாரங்கள் ஸ்ட்ராங்காக வேணும். இப்போது சாருவோட இந்த மர்மத்துக்கு பின்னாடி ரகுராம் குடும்பமும் காரணம் இல்லைன்னா அப்போது கண்டிப்பாக இந்த பசுபதியோட செயின் வந்து சாரு கையில் இருந்ததால் பசுபதியும் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அதனால் நான் இப்போதைக்கு ரகுராம் சீனுவுக்கு ஜாமீன் வழங்கி பசுபதியை உள்ளே வச்சு மறு விசாரணை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன், இந்த கேஸை இன்னும் தள்ளி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் சாருவோட இந்த நிலைக்கு பின்னாடி காரணமாக இருக்கிறவங்கள உடனடியாக ஆதாரத்தோட கண்டுபிடிச்சி நிரூபிக்கணும். பசுபதிக்கும் இதுக்கு சம்மந்தமாக இருக்கான்னு இன்னும் ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேணுங்கிற மாதிரி கேஸை வந்து தள்ளி போட்டதும் உடனே புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ அண்ணு உள்ள போறியா அப்படின்னு. ஸோ நம்ம ரகுராம் சீனுக்கு ஜாமீன் கிடைச்சதுன்னு நினச்சி மாயா வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க.